2023 GCA level results out ஆகிட்டில்ல. எஸ், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களில் சில பேர் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அப்படியான எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் 2 years போட்ட ஹார்ட் ஒர்க், sacrifices, efforts எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிற இந்த ரிசல்ட்ஸ். ஓகே ஃபைன், தென் வாட் அபவுட் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஃபர்ஸ்ட் ஷைலையோ, செகண்ட் ஷைலையோ, தேர்ட் ஷைலையோ எக்ஸாமுக்கு சிட் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸை பெறாத ஒரு மாணவராகவோ அல்லது ஒரு பெஸ்டான ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு மாணவராகவோ இருக்கலும். வாழ்க்கையில் இதற்கு முதல் நீங்கள் அனுபவித்திராத ஏதோ ஒரு விதமான மனக்கசப்பு, ஒரு மன இறுக்கம் இந்த டைமில் உங்களுக்கு காணப்படையிலும். எந்த ஒரு விஷயத்திலையுமே விருப்பம் இல்லாமல், வெளியில் போகிறதுக்கு கூட விரும்பாமல், மற்றவர்களுக்கு முன்னிலையில் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் பேசிக்கொள்ளாமல் உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி கொண்டு சில வேளைகளில் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் முடங்கி போய் இருக்கீங்களும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கூறக்கூடிய அந்த ஆறுதலான வார்த்தைகளை மனதில் போட்டுக்கொண்டு நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் தான் என்பதை கஷ்டப்பட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி நீங்கள் வழிகாட்டி கொண்டிருப்பீங்க. இவ்வாறான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டு இருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கான வீடியோ தான் இது. நானும் நல்லா தானே படித்தேன், பட் எனக்கு மட்டும் நல்ல ரிசல்ட்ஸ் வரலையே. ஓ லெவலில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தேனே, கிளாஸ் டொப்பராக வந்திருந்தேனே, ஆனால் ஏ லெவலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணலையே. ஒருவேளை நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தா, பெஸ்டான ரிசல்ட்ஸ் எடுத்திருந்தா மற்றவர்களை வந்து இந்த சமூகம் பாராட்டுற மாதிரி என்னையும் கௌரவப்படுத்தியிருக்குமோ, பாராட்டி இருக்குமோ, கொண்டாடி இருக்குமோ, இவ்வாறான பல எண்ணங்கள் உங்களோட மனதில் வரக்கூடும். ஒரு சில சந்தர்ப்பங்களில் சில வேடிக்கையான எண்ணங்களும் வரலாம். என்னுடைய பரீட்சை வினாத்தால திருத்தக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் அவருடைய வீட்டிலிருந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் சண்டை போட்டு கொண்டு வந்து ஒருவேளை அந்த கோவத்தை இந்த பேப்பரில் காட்டி என்னுடைய மார்க்ஸ் வந்து குறைஞ்சிருக்குமோ, இவ்வாறு பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்க போகுது. எஸ், இது வந்து ஒரு நார்மலான கண்டிஷன் தான். ஈவன் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஒரு பெஸ்டான ரிசல்ட்ஸாக இருந்தாலும் கூட அதை உங்களோட ஃப்ரெண்டோட ரிசல்ட்ஸோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டு இருப்பீங்க. இதை பற்றி எதையுமே நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், ஏன் உங்களோட ஆசிரியர்கள், ஏன் உங்களுடைய பெற்றோர்கள் எல்லாருமே வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய கேள்வி கணைகளை உங்கள் மீது வீசி உங்களை தாக்கத்தான் போகிறாங்க. வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும், சோஷியல் மீடியாஸ்லையும், பாடசாலைகள்லையும், நீங்கள் படித்த டியூஷன் சென்டர்ஸ்கள்லையும் உங்களை விட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கூட முக்கியத்துவம் கொடுக்கப்படும். உங்களை அவங்களோட கம்பேர் பண்ண போகிறாங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்குள்ள எழக்கூடிய இந்த எதிர்மறையான சிந்தனைகளை நீங்கள் எப்படி நேரிய சிந்தனைகளாக மாற்றுகின்றீங்க என்றதுல தான் உங்களுடைய எதிர்கால வெற்றி தங்கியிருக்குது. அதால தான் சொல்கிறேன், whether I going to quit or get rise. எப்போதும் எண்ணங்களினுடைய ஆட்சியாளனாக நீங்கள் தான் இருக்கணுமே தவிர ஒரு நாளும் எண்ணங்கள் உங்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் விட்டு விடாதீங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? ஒவ்வொரு வருடமும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படக்கூடிய மாணவர் தொகையில் ஃபர்ஸ்ட் ஷையில் செலக்ட் ஆகி வரக்கூடிய மாணவர்களை விட செகண்ட் ஷை, தேர்ட் ஷை, ஏன் ஒரு வருடம் விட்ரோ பண்ணிட்டு அடுத்த வருடம் எழுதி வரக்கூடிய மாணவர்கள் இந்த தொகை தான் வந்து எப்படி காணப்படுதுன்னா கூடுதலான எண்ணிக்கையில் காணப்படுது. ஏன் அப்போ அவங்களால முடியுமான்னு சொல்லி சொன்னால் ஏன் உங்களால் முடியாது? உங்களாலேயும் முடியும். எஸ், டெஃபினெட்லி நீங்கள் முயற்சி செஞ்சீங்களான்னு சொல்லி சொன்னால் நீங்களும் அந்த ஒரு இடத்தை அடைஞ்சு கொள்ள இயலும். உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஐக்யூ, டேலண்ட் இதுகளை எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் போடக்கூடிய ஹார்ட் ஒர்க், sacrifices, அதே போல் டெடிகேஷன்ஸ், உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின், எஃபோர்ட்ஸ், மெயினாக உங்களோட செல்ஃப் ஸ்டடி, இந்த விஷயங்கள் தான் பரீட்சையில் உங்களுடைய சக்ஸஸை வந்து கொண்டு வந்து சேர்க்க போகுது. இதற்கு மேலான ஒரு விஷயம்தான் இறைவனுடைய நாட்டம். ஸோ இந்த டைமில் அதிகமாக இறைவனோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகரித்து கொள்ளுங்க. இது கனத்து போயிருக்கக்கூடிய உங்களுடைய இதயங்களை வந்து மென்மையாக்கிறதுக்கு உதவி செய்யும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து உயர்தரம் படிக்கின்ற காலங்களில் வந்து நிறைய விஷயங்களை பொருட்படுத்தி கொள்ள மாட்டாங்க. அதோட அலட்சியமாகவே இருப்பாங்க.
ஆனா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகுதான் தங்களை தாங்களே நொந்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு காணப்படுவாங்க. ரைட், ஓகே, போனது எல்லாமே போகட்டும். எகெயின் எப்படி ஸ்டார்ட் பண்ற, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற, எப்படி என்று ஸ்டடீஸை நான் கொண்டு போறேன், இந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிங்க. நெக்ஸ்ட் இயர் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ற ஒரு போஸ்ட் போடுற டைம்ல உங்களுடைய பேரும் அதில் உள்ளடங்கணுமாக இருந்தா நீங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ அதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்குரிய ஒரு உறுதிப்பாடை உங்களோட மனதில் நீங்க விதிச்சு கொள்ளுங்க. ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு நீங்க பட்ட அவமானங்கள், ஏமாற்றங்கள், நீங்கள் சிந்தின கண்ணீர், உங்களுடைய கவலைகள், கோபம் எல்லாத்தையுமே கொண்டு இந்த எக்ஸாம்ல நீங்க காட்டுங்க. எவ்ரிஒன் ஹேஸ் தியர் ஆன் டைம். ஆகவே கட்டாயம் உங்களுக்கான நேரமும் உங்களிடம் சேரும். ஆனால் நீங்க இப்போ இருந்தே உங்களுடைய இந்த கற்றல் நடவடிக்கைகளை எந்த அளவு நீங்க அணுவாக திட்டமிடுறீங்களோ அதன் அடிப்படையில தான் இந்த நேரம் உங்கள் கைவசப்படுமா இல்லையா என்கின்றது தங்கியிருக்குது. ஆகவே கட்டாயம் இப்போ இருந்தே அந்த நேர முகாமைத்துவத்தோட உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை ஒழுங்கமைச்சு கொள்றதுக்கான ஒரு ரஃப்பான பிளேன் ஒன்றை போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி கட்டாயம் நீங்க உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் செஞ்சு கொள்ளுங்க. போன வருடம் நான் எல்லா தியரி கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தேனா, தியரி கிளாஸில் படித்த விஷயங்களை கொண்டு நான் வீட்டில் ரிவைஸ் பண்ணனா, சரியான டைமுக்கு நான் செல்ஃப் ஸ்டடி செஞ்சேனா, அந்த செல்ஃப் ஸ்டடியை எவ்வளவு நேரம் செஞ்சிருந்தேன், என்னென்ன ஸ்டடி டெக்னிக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருந்தேன், படித்த விஷயங்களை வெறுமனே நான் வாசிச்சு கொண்டு போகாம அதை விளங்கி உணர்ந்து புரிஞ்சு அதை எகெயின் நீங்க ஞாபகப்படுத்தக்கூடிய முறையில நான் படிச்சேனா, பாஸ் பேப்பர்ஸ் எந்த அளவு நான் செய்திருந்தேன், பாஸ் பேப்பர்ஸை டைம் வச்சு செய்து அந்த பாஸ் பேப்பர்ஸை எகெயின் அதனுடைய ஆன்சர்ஸோட செக் பண்ணி நீங்கள் விட்ட மிஸ்டேக்ஸ்கள் எதுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அதை ஹைலைட் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை விடாமல் எகெயின் அந்த பாஸ் பேப்பர்ஸை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருந்தேனா. அதே போல் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி காணப்பட்டிருந்துச்சு, அத்தியாவசியம் இல்லாத வேலைகளுக்காக வேண்டி உங்களோட டைமை நீங்கள் செலவழிச்சிங்களா, இப்படி நீங்கள் கட்டாயம் உங்களை நீங்களே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் செஞ்சு கொள்ளுங்க. இப்படி நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் செய்கிறதால நீங்கள் போன முறை விட்ட மிஸ்டேக்களை அடுத்த முறை எக்ஸாம்ஸில் நீங்கள் விட மாட்டீங்க, அதை குறைச்சி கொள்வீங்க. அதே போல் அந்த மிஸ்டேக்ஸ்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் ஒன்று வரும். கட்டாயம் அடுத்த முறை நான் இந்த மிஸ்டேக்ஸ்களை எல்லாம் குறைச்சி கொண்டு நான் பெஸ்டான ரிசல்ட்ஸ் எடுத்து காட்டுவேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோட உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க. மிஸ்டேக்ஸ் மேக் யூ பர்ஃபெக்ட். ஸோ நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான மேனாக மாறணும்னு சொன்னால் அல்லது பர்ஃபெக்டான ஒரு உமனாக மாற போகிறீங்களான்னு சொன்னால் அதை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிறது இன்னும் ஒரு 5 மாத காலப்பகுதி மட்டும்தான். இதுக்குள்ளே எல்லா தியரி கிளாஸஸுக்கும் போயிட்டு நீங்கள் உங்களோட நேரத்தை செலவழிக்காமல் உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ஸில் எந்தெந்த யூனிட்ஸில் எந்த விஷயங்கள் கிளியர் இல்லாமல் இருக்குதோ அப்படியானதுகளை செலக்ட் பண்ணி அதுக்கு மட்டும் போக பாருங்கள். அதுவும் ஃபிசிக்கல் கிளாஸஸுக்கு போகிறதுக்குரிய டைம் மிச்சம் கூடுதலாக இருக்குமாக இருந்தால் உங்களோட நேரம் விரயமாகுமா இருந்தால் இப்போ இருக்கிற காலப்பகுதிகளில் ஜூம் கிளாஸஸ் அவைலபிளாக காணப்படுகிறது. அதே மாதிரி யூடியூப்ஸ்லேயும் நிறைய பிரயோசனமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்படுது. அதுகளை வச்சு உங்களோட வீடுகளில் நீங்கள் இலகுவாக படித்து உங்களோட நேரத்தை நீங்கள் சேமிச்சு கொள்ள இயலும். அதே மாதிரி பாஸ் பேப்பர்ஸை கட்டாயம் டைம் வச்சு செல்ஃபாக செய்து பாருங்கள். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த பாஸ் பேப்பர்ஸ் கொஸ்டினை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலுமான்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸாம் எழுதினதுக்கு பாஸ் பேப்பர்ஸ் எக்ஸாமை நீங்களாக செய்து பார்த்ததுக்கு பிறகு அந்த பேப்பர்ஸை எடுத்து உங்களோட அந்த பாஸ் பேப்பர்ஸினுடைய ஆன்சர்ஸோட கம்பேர் பண்ணி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ்கள் விட்டிருக்கீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி படிங்க. ஒரு டைமோ 2 டைம் இல்லை, பல டைம்ஸ் எகெயின் பாஸ் பேப்பர்ஸை செய்ய நீங்கள் விடக்கூடிய மிஸ்டேக்ஸும் குறைஞ்சு கொண்டு போக போகுது. அதே மாதிரி நீங்கள் தியரிஸை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய அளவு என்ன செய்யும்னா கூடிக்கொண்டு போக போகுது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மாவட்ட மட்டத்தில் முதலிடம் பெற்ற கூலி தொழிலாளியின் மகன், களிமண் வீட்டிலிருந்து மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவி, 1 வருடத்துக்கு முன்பே பரீட்சைக்கு தோற்றி மருத்துவத்துறைக்கு தேவையான சித்தியினை பெற்றுக்கொண்ட மாணவி. இப்படி பல நியூஸ் உங்களோட காதுகளில் தான் போய்கொண்டிருக்குது. ஆகவே நீங்களே யோசிச்சு பாருங்க, அடுத்த வருடம் வரக்கூடிய பரீட்சையில் நீங்கள் பரீட்சைக்கு தோற்றி நீங்கள் 3A ரிசல்ட்ஸ் எடுப்பீங்களாக இருந்தால்
அந்த ரிசல்ட்ஸ் வர டைமில் நீங்கள் எப்படி வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்றத இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து உங்களுக்குள்ளே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஆகவே கொஞ்சம் யோசிங்க. நடந்ததை நினைச்சு உடைஞ்சு போயிட்டு ஒரு மூலையில் சோகமாக உட்காரக்கூடிய ஒரு டவுன் பர்சனாகத்தானே நீங்கள் இருக்க போகிறீங்க? அல்லது நடந்த விடயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டோ நீங்கள் விட்ட மிஸ்டேக்களை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டோ அடுத்த வருடம் வரக்கூடிய எக்ஸாமில் சிட் பண்ணி ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரேவ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் மாற போகிறீங்களா என்கிறத வந்து யோசிச்சு கொள்ளுங்க. கட்டாயமாக முயற்சி செய்யுங்க. நீங்களும் ஒரு நாளில் கொண்டாடப்படுவீர்கள். அந்த ஒரு நாளுக்காக இப்போதே ரீஸ்டார்ட் பண்ணுங்கள்.